ஹலோ ஹனிபீஸ், வாங்க நம்ம இப்போ ஒரு நியூ ஓடிசி செட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஹெட்செட் வந்து வேர் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? அப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரிப்போர்ட் பண்ணி இந்த சேனலை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, ஓகேவா? ஏற்கனவே நான் பட்டு இது பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள், பிடிக்கலன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நிறைய சேனல் வந்துருக்கலாம், ஓகேவா? ஸோ சரி, வாங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட், ஓகே. இப்போ ஸ்டார்டிங் சீனே ஒரு ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய மேன்ஷன் மாரி தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளார வந்து நல்லா மார்னிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்ருக்கு. இப்போ வந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock மாரி ஆகுது. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு ஃபோன் வந்து ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அப்படியே அந்த ஃபோன் அப்படியே பக்கத்தில் டேபிளில் தான் இருந்திருக்கும், அதை அப்படியே பொறுமையாக எடுக்குது. அப்போ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பையன் இது மணி வந்துடுச்சுமா அப்படிங்கும்போது, சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே பின்னாடி வந்து இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே பெட்லேருந்து தான் ஏஞ்சி அப்படியே இது பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணோட நெக்கில் வந்து யாரும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபோன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பர்சனோட தலையை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே பெட்டில் பிடிச்சி எடுக்கிறாங்க. ஷேகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அகைன் வந்து ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ வித்தின் ஒரு 5 o'clock வந்து அப்படியே டயர்டாக அப்படியே அந்த பொண்ணு எழுந்துச்சி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் அப்படியே படுத்துருக்காங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதாவது ப்ரொடெக்ஷனோட பாக்ஸ் வந்து இருக்கும். வந்து பின்னால் வந்து ஐம் கோனா பி லேட், ஸோ நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க அப்படியே இறங்கி போகிறாங்க, ஓகேவா? அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ வந்து இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ், அதாவது அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அந்த ஹவுஸில் இருந்தது. பிடிஎஸ் மெம்பரே ஏஞ்சி பார்க்குறாங்க. இங்கே வந்து ஜேகே வந்து அப்படியே பார்க்குறாரு பக்கத்தில் அந்த கார்டில் வந்து அப்படி எழுதி கொடுத்துட்டு, ஏன் கிளம்பி போயிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வராங்க. ஒரு மணி 6 இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து அதை விட பெரிய மேன்ஷன் மாதிரி இருக்குது. நிறைய பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர் கார் வந்து என்ட்ரு ஆகுது. எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி பவ் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே இறங்கி போகிறாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே முன்னாடி நிற்கிது. அப்போ வந்து தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் வந்து தள்ளி விட்டுட்டு வராரு. டேய் எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. சும்மாம்மா வெளியே அப்படின்னு சொல்லும்போது, சரி இன்றைக்கி இங்கே ஷியாவோட அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, நைட்டே வந்துட்டாங்க. உங்களை தான் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபோன் கூட வந்துச்சு, யாரும் எடுக்கலை அப்படிங்கும்போது, அது முக்கியமான வேலையாக இருந்தோம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இன்னும் ஒரு 1 month ஷியாவுக்கும் உங்களுக்கும் மேரேஜ், ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. டேய் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுங்கடா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன 30 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னுமா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணு, அதான் உன் இஷ்டத்தை கூட்டாச்சுல, என்ன பண்ணுறியோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்ட போய் இது பண்ணிட்டு யாருமே அந்த பொண்ணை ஒரு கன்சிடரே பண்ணல. நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தாண்டா வந்தீங்க அப்படிங்கும்போது, முக்கியமான வேலைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட்டு ஒரு 9 o'clock மாரி கீழே வராங்க.
எல்லோரும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "அப்பா இது 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 உங்களுக்கு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. லைக் இது வந்து அவங்களோட ரிலேட்டிவ் கசின், ஓகேவா? அதனால் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கு. அப்போ வந்து ஷியா அமைதியாக இருங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல. டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஷியோட கையை அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி தொட்டுட்டு, இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குது. எனக்கு வேணாம், எனக்கு அது அலர்ஜி அப்படிங்கும்போது, ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டு போகிறாங்க. அப்பா நானும் வரேன், நீ எதுக்கு வர? அப்பா நானும் வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சரி கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படியே குறைஞ்சிட்டு தோணுன்னு பேசிகிட்டு இருக்கு. பட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் கண்டுக்கவே இல்லை. அவங்க ஃபோனை தான் பார்த்துட்டு வராங்க. இப்போ வந்து அப்படியே ஒரு பெரிய பில்டிங் லைக் 25 ஃப்ளோர்ஸ் இருக்கும் போல். அவ்வளோ ஹைட்டுக்கான ஒரு பில்டிங் மாரி வச்சுக்கலாம். லைக் பெருசாக இருக்குது, செம்ம பெருசாக இருக்குது. வா அப்பா அப்படி சொல்லிட்டு அகைன் வந்து பேச ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் 2 பேர் போகிறாங்க. எல்லாருமே அங்கே பவ் பண்ணிகிட்ருக்காங்க. குட் சார், பட் நோ ரியாக்ஷன். வா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் பண்ணும்போது, அப்போ வந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்குது. லைக் அந்த கூட அந்த பொண்ணு தான். அது வந்து நீங்கள் தான், ஓகேவா? நீங்கள் எப்படி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே சிஓஸ் இருக்காங்க, நீங்கள் நான் அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குது. நீங்கள் வந்து சார் இன்றைக்கி இந்த மீட்டிங் இருக்குது, இந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் ரோபோட்டிக் மாரியே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து எல்லோரும் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 o'clock வந்து இங்கே ஹோட்டலில் வந்து ஒரு டின்னர் இருக்குது, அது லன்ச் இருக்குது சார், லைக் மிஸ்டர் சாயோட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீ என்ன ரோபோட் மாரியே பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நோ ரியாக்ஷன் உங்கள்கிட்ட இருந்து. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போ நீ அவள்கிட்ட எதுக்கு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை உப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சிக்கிட்டு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசலை. இப்போ அப்படியே அவங்களோட ஃப்ளோர் லைக் 22, அதாவது 22வது ஃப்ளோரில் அப்படியே கரெக்டாக நிற்கிது. அங்கே வந்து இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்படியே முன்னாடி நிற்கிறீங்க, பிடிஎஸ் மிஸ்லாம் பின்னாடி வராங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து, அதாவது ஷியா வந்து இப்போ பிடிஎஸ் மிஸ் எங்கே போகிறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போகுது. நீங்கள் வந்து பாதியிலே உங்கள் கேபின், அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற மாரி ஒரு கேபின், ஓகேவா? லைக் அது வந்து எப்படி இருக்குன்னா, லைக் உங்கள் கேபின் வந்து நல்லா தெரியும், ஆனால் பிடிஎஸ் மெம்பர்ஸ் கேபின் வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு அங்கே வர கால்ஸ், அந்த நிறைய ஃபைல்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, எங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நீ இப்போ கிளம்புறியா அப்படிங்கும்போது, ஓப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் 1 monthல நம்மளுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஸோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மினோட லேப்பில் வந்து அப்படியே கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காருது. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து தள்ளுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கழுத்தை நல்லா இயற்கையாக பிடிச்சிக்கிட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, அப்படின்னு நான் என்ன அப்புறம் டேடின்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கேட்குது. எல்லோரும் ஒரு மாதிரி இரிட்டேட்டட் ஃபேஸோடு பார்க்குறாங்க. அப்போ வந்து டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. இங்கே வந்து கமேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இங்கே ஜிமின் வந்து அப்படியே தள்ளி விடுறாரு அந்த பொண்ணு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. நீங்கள் வந்து வரீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னாச்சு வயன் அப்படிங்கும்போது, சார் கிளைண்ட்லாம் வந்துட்டாங்க சார். வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு, அப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வேலை இருக்குது, நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே எழுந்துச்சி போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவங்களோட காலை வந்து அந்த தரையில் அப்படியே ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே நிற்கிறாங்க. லைக் நான் இந்த ரூம்லேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கிளைண்ட்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே வந்து உட்காடுறாங்க. லைக் ஃபஸ்ட்டு ஒரு இந்த பக்கம் வந்து 4 மெம்பர்ஸ், இந்த பக்கம் வந்து 3 மெம்பர்ஸ் உட்காராங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து எல்லோரும் உங்களை வந்து கவனமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த ஆப்போனண்ட்டோட, அதாவது உங்கள் கூட கொலாப் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஏந்துச்சு எங்களோட ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ வந்து எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அந்த கொஞ்சம் இது வந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்களா, உங்கள் பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஜியான் தான் இருப்பார், ஓகே தங்குக்கு இருப்பார். அவரோட கை வந்து கம்முன்னு இல்லாமல் உங்களோட டைஸ் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து நோ ரியாக்ஷன், பட் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவர் அப்படியே அவரோட கை வந்து அப்படியே அங்கங்கே அப்படியே போகுது. நீங்கள் வந்து அவரோட கையில் வந்து உங்கள் கை வச்சு லைட்டாக டேப் பண்ணுறீங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை அப்படியே பொறுமையாக எடுத்து விட்டுட்டு அப்படியே உங்கள் கை, அவரோட கை வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லோரும் அப்படியே கிளாப் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனியில் இருக்கவங்களாம் அப்படியே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பிடிஎஸ் மிஸ் பார்த்து இந்த ஐடியா நாட் பேட், பட் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நோட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு ப்ராஃபிட் வந்து ஓகே ஈக்குவலாக தான் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா, இன்ஜினியரிங் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இப்படி பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சம் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து பிடிஎஸ் மிஸ்ஸுக்கு வந்து ஒரு லைக் பிரைன் மாதிரி, ஓகேவா. அவங்க வந்து நினைக்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ அட்டாச்சாக இருப்பீங்க ஒர்க்கில். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது பண்ணால் நம்ம 2 பேர் சைடுக்குமே நிறைய இது இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். லைக் இங்கே வந்து நிறையா இது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், லைக் பீப்புள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இப்படி பண்ணலாம், இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லோரும் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாங்க. இங்கே நீங்கள் ஏஞ்சி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து பாய்ஸ் ஏஞ்சின்ட்டு ஓகே இதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம் வந்து அப்படி கை கொடுக்குறாரு. அவர் வந்து கை நீட்டுறாரு. ஆரம் வந்து கை கொடுக்குறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. பிடிஎஸ் மிஸ் வந்து அவங்களும் அப்படியே பொறுமையாக அந்த டோர் அப்படியே லாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நைட் 8:30 ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷிகா சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேஹோப் வந்து நேற்று விட்ட மாரியெல்லாம் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து டோன்ட் ரெசிஸ்ட் அவர் டச், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே உங்கள் நெக் அப்படியே பொறுமையாக அப்படியே லைக் ஒரு மாதிரி ரெப் பண்ணிகிட்டே அவரோட கை அப்படியே இருக்கிறாரு. நீங்கள் வந்து ஜேகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நெக்கெலாம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் பின்னாடி வரீங்க. அந்த பொண்ணு பின்னாடியே அங்கே வாசல்லே வெயிட் பண்ணிட்டு
ஒப்பா அப்படி சொல்லிட்டு குதிக்குது. இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே பின்னாடி வரீங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பியா? தனியாக வீடா அப்படின்னு சொல்லும்போது, சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பக்கமாக போகிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பிடிஎஸ் வந்து தலைவலியே வந்துடுச்சு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே லைக் ஒரு 3:00 மாதிரி தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இங்கே வந்து உங்கள் கையில் வந்து உங்கள் ஃபோன் இருக்கா? லைக் அந்த ஃபோனில் வந்து லைக் $50 அந்த மாதிரி சென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அதை அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து இங்கே வந்து அப்படியே உங்கள் பின்னாடி வந்து யாரோ நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களோட நெக் அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. லைக் அவர் வந்து ஹக் பண்ணியிருக்காரு பேக் ஹக். உங்களோட ஹிப்லலாம் அவரோட கை வந்து போயிட்டுருக்கு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ எல்லோரும் அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க. நாளைக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டே இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் வந்து இருக்கீங்க. ஓகேவா? லைக் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே உங்கள் அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. லைக் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் சித்தி தான் இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. உங்கள் அப்பாவோட ஒய்ஃப் வந்து இறந்துருப்பாங்க. இப்போ வந்து உங்கள் சித்தி தான் இருக்காங்க. நீங்கள் வந்து லைக் 2 பேருக்குமே குழந்த இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து லைக் அடாப்டட் சைல்டு மாரி தான். அவங்க ஒய்ஃப் இருக்கும்போது உங்களை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பார் இவர். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்போவே இறந்துருப்பாங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ணவங்க தான். ஓகேவா? இப்போ அப்படியே நீங்கள் வந்து காசுலாம் சென்ட் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டே. ஓகேவா? நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. லைக் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ வந்து அப்படியே கால் வருது. லைக் ஒரு மணி 10 மாதிரி இருக்கும். உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஃபோன் இருக்குது. நீங்கள் அப்படியே கையை வச்சு ஒரு மாதிரி அப்படியே தொலாவிட்டு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லீப்பி வாய்ஸில் சொல்கிறீங்க. பயான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கீங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம்? இன்னைக்கு ஓகே நான் வரேன் அப்படின்னு. பட் இன்னும் 2 டேஸில் தெரியும். இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் இன்னும் 2 டேஸில் வந்து நீ வந்து இங்கே வந்துட்டு போ. சரியா? ஓகே சார். ஃபார்மாலிட்டி வேணாம் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லைக் சண்டேவும் இங்கே வந்து மண்டேவும் நீங்கள் வந்து இங்கே வந்து இருக்க மாட்டீங்க. ஓகேவா? லைக் லீவ் கேட்டிருப்பீங்க. அதுக்கு ரொம்பவே இது பண்ணியிருப்பீங்க. அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியோ போட்டுக்கிட்டு 2 நாள் லீவ் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஊருக்கு போயிருக்கலாங்க. இப்போ இப்படியே அந்த நைட்டு வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு முன்னாடி வந்து கார் வந்து நிற்குது. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏறி உட்காருங்க. டிரைவர் வந்து அப்படி சொல்கிறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆகி அந்த மேன்ஷனுக்கு வந்து வருது. ஓகேவா? லைக் அதுதான் உங்களோட மீட்டிங் ஸ்பாட். ஓகேவா? நீங்கள் அப்படியே வரீங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கூட்டெலாம் போட்டு கவர் பண்ணிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. இங்கே வந்து பிடிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ குரூப்பாக வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் ரவுண்டாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக் பேசிக்கிட்டு இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே நடந்து வரீங்க. உங்களோட ஹீல்ஸோட சவுண்ட் வந்து கேட்குது. வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படியே வந்துட்டுருக்கீங்க. உங்களோட கோட்லாம் ஒரு மாதிரி அங்கே வந்து கழட்டி அந்த சோஃபாவில் போட்டு காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ வந்து
அப்படியே உங்கள் கையை பிடிச்சி ஜிமின் அப்படியே இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. அவர் அப்படியே அவரோட கையோட உங்கள் ஹிப்பில்னா ஒரு மாதிரி போகுது. நீங்கள் வந்து அவரோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அப்படியே பாஸ் ஆகிட்டுருக்கு. ட்ரிங்க் இட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் கொடி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அப்படியே எடுக்கிறீங்க. அதை அப்படியே ஊற்றிட்டு நீங்கள் வந்து சேர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. அது வந்து அப்படியே உங்களோட நெக்கில் லைட்டாக ஒரு மாதிரி படுதா. ஜிமின் வந்து அதை பார்த்துட்டு அதை அப்படியே பைட் பண்ணி அதை அப்படியே லிக் பண்ணி அப்படியே இது பண்ணுறாரு. இவர் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லோரும் லைக் ஸ்மிர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்படியே அப்படியே அந்த ட்ரிங்க் வந்து கொஞ்சம் போகுது. லைக் 1 ஹாராக லைக் மாற்றி மாற்றி ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஊற்றி கொடுத்துட்டு அப்படி இப்படின்னு அப்படியே அந்த ட்ரிங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் வேறு மாதிரி மூவ்ஸாக அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ லைக் பெட்டில் வந்து மேக் அவுட் செஷன் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. உங்களோட மூவிங் சவுண்ட்ஸ் இப்போ இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது டோரை வந்து யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜீஹோப் அப்படின்னு சொல்லும்போது பாய்ஸ்லாம் அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு. இல்லை யாரோ டோர் நாக் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மேன்ஷனுக்கு யார் வர போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அமைதியாக கொஞ்சம் இருக்கும்போது அகைன் வந்து டோர் வந்து நாக் ஆகுது. நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க. யாராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேஹோப் வந்து எனக்கு கவலை இல்லை வா ரெஸ்ட்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஹோப் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டே அவர் ரெஸ்ட்ரூம் போயிட்டாரு. இங்கே பிடிஎஸ் மோஸ்லாம் அவரோட ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்து ஷியா நிற்கிறா. அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. லைக் இவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி கலைஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது யார் உனக்கு இந்த அட்ரஸை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு யார் அது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ கிளம்பு. அப்பா யார் அந்த பொண்ணு, எங்கே ஜேஹோப்பா காணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குது. அப்போ வந்து இங்கே வந்து ஜங்குக்கு வந்து உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் உனக்கு அட்ரஸை கொடுத்தா. எனக்கு வந்து ஆண்டி தான் கொடுத்தாங்க அப்படின்னும்போது இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. தெரியாத மாரி கேட்குது. அப்படின்ட்டு நாங்கள் என்னமோ பண்ணுறோம் உனக்கு இல்லை நம்மளுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸில் மேரேஜ் இருந்தால் நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்ட பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படின்னு உனக்கு இன்னும் நாங்கள் மேரேஜே பண்ணல சரியா, அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்வி கேட்குறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேங்க வந்து அப்படியே கழுத்து பிடிச்சி அப்படியே தள்ளுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கீழே வந்துட்டேன் அப்பா அப்படின்னு இந்த ஒப்பான்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிவா வந்து அவரோட முடியை பிடிச்ச ஒரு மாதிரி பண்ணுறாரு. அந்த பொண்ணோட முடியை பிடிச்ச அப்படியே ஒரு மாதிரி லைக் பேக்கெட்டை வச்சு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. உன்னை பற்றி எங்கள் 7 பேருக்கு நல்லாவே தெரியும் சரியா, லைக் ரொம்ப நடிக்காத, இந்த நடிப்பில் உனக்கு செட்டாகவே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி ஸ்னிப் பண்ணிட்டு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, இனிமேல் இந்த ஒப்பாலாம் எதுவும் நானும் சொல்ல மாட்டேன், நான் கூட என்னை பற்றி தெரியாதோன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு மூளை கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஸ்டோனே மாறிடுச்சு. இப்போ அப்படியே உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி, நீ எதுக்கு மேரேஜ் பண்ணுற, உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருந்து அவன் கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னமோ பெரிய உத்தமி மாதிரி வந்து பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி ஒரு மாதிரி ரவுண்டு பண்ணி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. லைக் மூவிங் சவுண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்ன அந்த இதில் உனக்கு என்ன வேலை, கிளம்பு
இப்போ நீ போறியா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வந்து லைக் ஒரே ஒரு செக்யூரிட்டி வந்து அந்த வாசல்கிட்ட இருப்பான். அவன் எதுக்கு ஒன்று விட்டான் அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவனை ஏற்கனவே அங்கே படுக்க வச்சு தான் வந்திருக்கேன் சரியா. கழுத்தில் ஒரே போடு தான் போட்டான், ஆளை மயங்கிட்டான் சரியா. உனக்கு எந்த வேலையும் இல்லை அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அப்படியே வெளியே ஈத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு யாருன்னு. அந்த அவ தானே உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாலே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் அப்படியே சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன எந்த சவுண்டும் இல்லை அப்படிங்கும்போது உனக்கு இப்போ என்ன சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூவ் பண்ணிகிட்டே அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே லைக் வாலில் பின்னான மாதிரி இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே நீங்கள் ஜேக்கபோட பெட்டில் நீங்கள் வந்து லைக் பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது லைக் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எழுந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணலான்னு வரும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டு எங்கே போகிறோம் இல்லை அது நான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து அந்த பெட்டுக்கு வந்து தள்ளிட்டு லைக் இவ்வளோ நேரத்தில் காண்டி ஏற்றி விட்டுட்டா அந்த பொண்ணு. இப்போ அகெயின் வந்து அந்த ரவுண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட 3 o'clock ஆகுது. அப்போ வந்து போதும் 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 ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. வயன் இங்கே ஸ்டாப் பண்ணுற வேலை வச்சுக்காது, எக்ஸ்ட்ரா பண்ணால் எக்ஸ்ட்ரா மணி தருவோம் சரியா அப்படின்னு. காய்ஸ் நான் அதுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது மணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த உங்களை வந்து அந்த மணியை வச்சு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 அதே மாதிரி ஆகிடுச்சு. அவங்களும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு லைக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வரீங்க. உங்களோட நெக்கில் அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே போட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து எதுக்கு இது தேவையில்லாமல் அப்படின்னு எனக்கு நான் ஊருக்கு போகிறேன்டா அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓ 2 daysக்கு வர மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கரெக்டாக 2 daysல வேலையை முடிச்சுட்டு வர்ற டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. பாய்ஸ் வந்து அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காங்க ஓகேவா. நீங்கள் அப்படியே டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்படியே உங்கள் முன்னாடியே ஷியா நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் எதுக்கு நிற்கிற நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்போவே நீ பின்னாடி சுற்றும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து உன் வாய் உடைய போகுது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின்னு சொல்கிறாரு. ஒப்பா இப்போ நீ இப்படி இதேமாரி சொன்னதும் வாய் உடையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. இங்கே பாரு நீ நல்லாவே இருக்க மாட்டே, என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நீங்கள் நோட் பண்ணாமல் எந்த ரியாக்ஷனில் நீங்கள் மட்டும் போயிட்டுருக்கீங்க. கல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேட் வேர்ட்ஸில் நிறைய பிச் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்கு. நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காரில் ஏறிட்டு அப்படியே போயிட்டீங்க. இப்போ வந்து கார் ட்ராவலில் லைக் அப்படியே ஒரே ஒரு ட்ராப் டியர்ஸ் வந்து அப்படியே உங்கள் கண்ணில் அப்படி கீழே விழுது. அதை அப்படியே தொடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து அந்த சென்டான மணி அந்த மெசேஜ் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து லைக் உங்கள் லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு வந்து கிளம்பி போயிட்டீங்க ஓகேவா. இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. அப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு மணிலாம் வந்துடுச்சு வயன், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் 10% வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க.
சரி சித்தி அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு வந்து அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமேட்டு 2 நாளைக்கு ஒரு சமைச்சு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுனாங்க. இப்போ நீங்கள் போனபோது அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் அனுப்புகிற காசில் பாதி காசை வந்து அவங்க சொந்த செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி காசை தான் அவருக்கு வந்து இது பண்ணுறாரு. பட் அடிக்கடி தினைக்கும் காசு எவ்வளோ கொடுத்தாலும் ஆனால் அவங்க வந்து கட்டிட்டேங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரூம்ல நிம்மதியாக வந்து படுத்து நல்லா தூங்குறீங்க. லைக் ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அவங்க வந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கால் வருது, நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. அதில் வந்து மிஸ்டர் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யார் வையன் அப்படின்னு, இல்லை எங்கள் சிஇஓ. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே கட் பண்ணி அது அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஃபார்மாலிட்டி தான், இல்லை அம்மா இருக்காங்க. ஓ சேஃபாக போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின் ஃபோன் வந்து ஜின்னு தான் கேட்குறாரு. ஓகே சேஃபாக வந்துட்டேன் சார். அந்த மீட்டிங்க்கெலாம் ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடு சரியா. இங்கே அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணல சார். அது அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணல, நீ சென்ட் பண்ணு. நீயே ரெடி பண்ணி நீயே சென்ட் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காலை கட் பண்ணிட்டு அப்படி சார் என்ன இல்லை ஒரு ஒர்க் விஷயமா. சரி ஒர்க்கை நல்லா பாரு. அப்பாவுக்கு வந்து மருந்துலாம் வாங்கணும். ஸோ எப்போ உனக்கு சேல்ரி போடுவாங்க? 7 to 8 வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி காசுலாம் ஏதோ செலவு பண்ணிட்டியா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அப்பாவுக்கு இப்படி வச்சு நான் என்ன செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்பா சரியான பத்து, அப்புறமேட்டு நீ ஃப்ரீயாக இருக்கலாம் சரியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் வந்து அந்த 2 டேஸும் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து அங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் அப்படியே வரீங்க ஆஃபீஸ்க்கு வந்து. அப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து வரீங்க. இப்போ வந்து வாயன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒர்க்ஸை வந்து இது ஓகேவா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சிஇஓஸ்லாம் செம்மையாக கத்திட்டாங்க, லைக் ஒழுங்காக சரியில்லைன்னு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து வரீங்க. ஒரு 2-3 ஃபைல்ஸ் அப்படியே எடுத்துகிட்டே வரீங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன குட் ஆஃப்டர்நூன் வாயன், மார்னிங்கே வந்துட்டீங்க தானே? இல்லை சார், அது மார்னிங் ஒரு 11 மாரி தான் வந்தேன் அப்படின்னு. சரி அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்களா? என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் தான் காப்பாற்றி விட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவங்களோட மேனேஜர் வந்து திட்டுறாங்க. பிடிஎஸோட மேனேஜர் வந்து திட்டுறாங்க. அவங்க சிஇஓஸ்லாம் செம்ம கோவத்தில் இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் லீவ் போட்டிங்க? இல்லை சார், அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை தான் பார்த்துட்டு போகலாம். சரி போ, டக்குன்னு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே வேகமாக நடந்து அப்படியே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃபைல்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து உள்ளார நின்றுட்டுருக்காரு. லைக் அவங்க பிடிஎஸ் மட்டும் பெரியவங்க தான். அவங்க மூஞ்சிலே ஃபைல் விழுது. அவர் அப்படியே நின்றுட்டு சாரி சார் அப்படின்னு. என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிட்டாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு சார் என்னாச்சு சார்? இல்லை அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படின்னா. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து மே கமெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு வாய்ஸ் வருது. நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. என்ன வாயன் லீவ் என்ன இவ்வளோ நேரமாக வருவீங்க, இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க, ஏன் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி சார் அப்படின்னா.
ஃபைல்ஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லைக் ஒவ்வொருத்தவங்க கால் பண்ணிட்டு இதில் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் இதை வந்து அகைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. லைக்கு அப்படியே உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கால் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட கேபினில் உட்காந்து அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோஸ் மோஸ்ட்லி உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு 5 ஃபைல்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுக்குறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. கரெக்டாக இருக்கா? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம் வந்து சைன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு ஃபைலில் வந்து இங்கே வந்து வி வந்து சைன் பண்ணிகிட்ருக்காரு. லைக் ஒரு 5 பேர் வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஜேகே வந்து ட்ராவல்லாம் எப்படி இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்படியே கையை பிடிச்சி அவரோட லேப்பில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. சார் இந்த ஃபார்மாலிட்டியில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்னகிள் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேர் அப்படியே ரஃபிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அவரோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி ரஃபிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜேகேக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து அவரோட ஹேரில் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்றவங்க யார் அவரோட ஹேரில் கை வச்சாலும் அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். இப்போ வந்து ஒரு வழியாக இந்த சைன்லாம் முடிச்சோன்னே நீங்கள் வந்து அப்படியே எழுந்துக்கலாம் போகும்போது எங்கே போகிற, என்ன அவசரம் சார், இன்னும் ஒரு 25 ஃபைல்ஸ் இருக்குது சார். சரி, அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டோர் நாக் வந்து அப்படியே வருது. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அந்த ஷர்ட் பட்டன் அப்படியே போட்டுட்டு அப்படியே எழுந்துச்சி நிற்கிறீங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர் வந்து வராரு. அப்போ வந்து என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜென்னி கேட்குறாரு. ஜேகே பார்த்துட்டு முறைக்கிறாரு. அப்போ வந்து சார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2-3 ஃபைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஏன்னா அவரும் ஒரு நல்ல ஒர்க்கர் தான், ஓகேவா. அவரும் உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். பட் அவரும் நல்லாவே பண்ணுவார், ஓகேவா. இப்போ அவரும் வந்து ஃபைல்ஸ் வந்து கொடுக்குறாரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டு இருந்தது. ஓ சாரி சார் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து நீங்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கண்ணை காட்டுறாங்க. நீங்கள் இல்லாட்டி கிளம்பி போயிட்டீங்க. ஃபோன் அப்படியே எடுத்து ஹலோ மேம், இது இந்த டவுட் அந்த டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. லைக் ஒரு மண்டை வலி பிடிச்ச வேலையாக தான் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக. இப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி 8 ஆகிடுச்சு நீங்கள் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே வரீங்க. லைக் உங்களோட லிப்ஸில் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சி. நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. ஒரு ஹால்வேயில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அங்கே வந்து காருக்கு வந்து இப்போ ஏற போகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ தான் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து அப்படியே பார்க்குறீங்க. வயன் சார் காரில் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படியே நீங்கள் வந்து அவங்க காரில் அப்படியே ஏறி உட்காருங்க. லைக் பின்னாடி உட்காருங்க, ஓகேவா. இப்போ வந்து ஜேகே வந்து அங்கே விட்டதை இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறாரு. உங்களை லேப்பில் உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்கீங்க. டோன்ட் ரெசிஸ்ட் மை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பைட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அவரோட தலையை ஒரு மாதிரி ரெஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. அவருக்கு இப்போ ஒரு மாதிரி அமைதியாக ஆகிறாரு. இப்போ இந்த ட்ராவலோடய போகுது. லைக் அகைன் மேக் அவுட் தான். இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு, ஓகேவா. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து மேரேஜ். இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து அங்கே இருக்க அந்த ஒர்க்லாம் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. அங்கே வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து அந்த ஷியா வந்து உங்களை ஒரு மாதிரி திமிராக பார்க்குறான். பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லையே. நீங்கள் வந்து உங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட மேனேஜர்லாம் இந்த இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டியா, இந்த இதெல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
சார் அதெல்லாம் பார்த்துட்டேன் சார், அந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேனேஜரும் வேலை பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் பிடிஎஸ் மிஸ்லாம் அப்படியே எங்கேஜ்மெண்ட்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஷேர் பண்ணி. இப்போ பாய்ஸ்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து பேசிட்டு, என்னடா என்ன இந்த பொண்ணு இங்கே இருக்கு? இல்லைம்மா ஒரு ஒர்க் விஷயமா. உங்களை பற்றி நான் தெரியாதனால நினச்சிட்டுங்க. தெரியும், எங்களை பற்றி தெரிஞ்சிச்சுன்னு தெரியும். ஆனால் எங்களை ஸ்டாப் பண்ண முடியாதும்மா, நீங்கள் உங்களால் முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிவிட்டு வாயன் சார் ரூமுக்கு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க. மேனேஜர் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் பிடிக்கலாம், சைன் வாங்கிட்டு இப்போயே சைன் வாங்கிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடிஎஸ் மட்டும் ரூமுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வரீங்க. எங்கள் பாய்ஸ்லாம் உள்ளார உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் போகிறத ஷேர் பண்ணி பார்த்துட்டேன். ஆண்டி இவ ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப கிராஸ் பண்ணுறான் ஆண்டி. சரி விடுமா, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அவளை எப்படியோ துரத்து சரியா, கொன்று கூட உன்னை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க ஓகேவா, வேறு எதுவும் பண்ணல. நீங்கள் வந்து அப்படியே இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து அப்படியே இது பண்ணிடுங்க. பிடிஎஸ் மிஸ் உங்களுக்கு ஆப்போசிட் சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க. சார் நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த கிளைண்ட். சரி, யாரோ லைக் உங்களால் வர முடியாதுனால யாரோ ஒரு மெம்பர் வாங்க சார். ஜின் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே அந்த சைன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வரீங்க. ஷியா வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டு என்ன சுபமாக முடிஞ்சுதா அப்படிங்கும்போது என்னாச்சு மேம் அப்படிங்கும்போது என்ன தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட முடியை பிடிச்சி போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்கிறாங்க. நீங்கள் வந்து வலிக்குது மேம் அப்படிங்கும்போது என்னடி பண்ண, எவ்வளோ காசு தராங்க சொல்லு. எனக்கு காசுக்கு தான் பண்ணிட்டேன், இல்லை அவங்களோட பாடிக்கு எதை பண்ணிட்டேன், எவ்வளோ காசு வேணுமோ கூட கேளு நான் தரேன், அவங்கள விட்டுரு. இந்தமாதிரி அவங்கள லைனை க்ராஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பிடிஎஸ் மிஸ்லாம் அப்படியே வெளியே வராங்க. நீங்கள் வந்து அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட கையிலே ஒரு அடி தான் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கையை அப்படியே உதறுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. உங்களுக்கு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கும். அப்படியே லைக் அதை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க ஓகேவா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜின் வந்து அங்கே மீட்டிங் அந்த கிளைண்ட் கூட வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அவர் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து கேட்டுட்ருக்காரு, ஆப்போசிட் கிளைண்ட் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சிம்பிள், இது வந்து நிறைய பெனிஃபிஷியலாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எழுந்திருக்கிறாரு. அவரும் அப்படியே எழுந்துட்டு கை நீட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கையை குலுக்கிட்டு அப்படியே போகிறாங்க. லைக் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போல் தான் இருக்கும். இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே வெளியே வரீங்க. ஜின் வந்து ஃபஸ்ட்டு போகிறாரு. நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி வந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து வாயன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடி வரீங்க. இன்னும் 2 டேஸில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் ஓகே, அது ஏன்னு உனக்கே தெரியும்ல. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நீ மேன்ஷன்லேயே அங்கேயே ஸ்டே பண்ணு சரியா. உன்னோட லக்கேஜ் உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடு. பட் சார் இந்த ஒர்க்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல, அங்கே வந்து பார்த்துக்கலாம் ஓகே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன்னா உங்கள் அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னு இன்னைக்கு இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் காரில் போயிட்டே பேசிகிட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு.
உங்கள் உங்கள் மாமா என்ன பண்ணுறாங்க? அவங்க அவங்க வந்து எங்கள் அம்மா அப்பா கூட வந்து நல்லா பார்த்துக்குறாங்க. எவ்வளோ இது வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணியிருப்பேன், இன்னமுமா அவர் வந்து க்யூர் ஆகலை அப்படிங்கும்போது, இல்லை அவங்க வந்து லைக் மணி பத்தலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களுக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜின் வந்து ஏதோ கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கார், உங்கள் மாமாவோட பிரதரா? ஆமாம். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறமேட்டு அவர் வந்து ஃபோன் எடுத்து அவர் மாட்ட ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? நீங்கள் வந்து என்ன இவர் இப்படி கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்கள் அப்படியே இறங்கிட்டு நைட் வந்துடு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. லைக் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கில்ட்டு, எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே பிடிஎஸ் மேலே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அதுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் மணிக்கோசரம் தான். லைக் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும் அதே சீன் தான். உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸ், உங்கள் மேலே எந்த கில்ட்டு எதுவுமே இல்லை. லைக் அவங்களோட ப்ளஷருக்கோசரம் மட்டும்தான். ஓகேவா? இப்போ அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு லைக் உங்களுக்கு 2 டேஸ்க்கு, அதாவது அந்த டேஸ்க்கு வந்து தேவையான லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மேன்ஷனுக்கு கரெக்டாக போயிடுறீங்க. ஓகேவா? ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக லைக் நிறைய ரவுண்ட்ஸ், நிறைய மார்னிங் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு வந்து ரொம்ப இதாக போகுது, ப்ளஷரபுளாக போகுது. ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:30 ஆகுது. அப்படியே உங்கள் ஃபேஸில் லைட்டாக அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து அப்படியே பட்டு நீங்கள் அப்படியே வேக்கப் ஆகுறீங்க. லைக் பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து அப்படியே அங்கங்கே அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேயே வந்து கொஞ்சம் அந்த எசென்ஷியல்ஸ்லாம் இருக்கும் போல், அதை வச்சு அவங்க மட்டும் இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி பொறுமையாக வேக்கப் ஆகுறீங்க. உங்கள் ஃபேஸ்லேயே அந்த சன்லைட் வந்து அடிக்குது. நீங்கள் வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. லைக் உங்களுக்கு வந்து அப்படியே பெட் அப்படியே படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அகைன் அப்படியே படுத்துக்கிறீங்கன்னு, அவ்வளோ டயர்டாக இருக்கீங்க நீங்கள். இப்போ அப்படியே படுத்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி அப்படியே ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஆரம் வந்து அப்படியே அவர் வந்து ஏதோ தம்பிள்ஸை வந்து கையில் வச்சுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே சடனாக ஏஞ்சி அப்படியே உட்காருங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நான் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி வியடாக பார்க்குறாங்க, என்ன இவ அப்படின்ட்டு. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணும்போது நீங்கள் நியூடாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ணுற, ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் இது பண்ணதில் எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கைக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஷிகா தான் சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு ஷர்ட் வந்து அப்படியே, அதாவது பெட்டில் அப்படியே ஒரு மாதிரி கிடக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் எக்கி அந்த ட்ரெஸ் அப்படியே அப்படியே 2 ஃபிங்கர்ஸால் அப்படியே கிட்டே எடுத்து அதை அப்படியே வியர் பண்ணுறீங்க. பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் எடுத்து அப்படியே பட்டன்ஸ்லாம் அப்படியே வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஸ்மெல் பண்ணுறீங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சின்ன பார்க்குறீங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே எழுந்திருக்கிறீங்க. உங்கள் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறீங்க. பெட்லேருந்து அப்படியே பொறுமையாக இறங்கி உங்களோட எசென்ஷியல்ஸ்லாம் அந்த லக்கேஜ் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கீங்க. ஏன்னா நைட்டு வந்து அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது கூட விட்டுருக்க மாட்டாங்க. வந்த உடனே அதை லெட்ஸ் கோ டு த பெட் அப்படி தான் இருந்திருக்கும். இப்படி உங்கள் லக்கேஜ்லாம் ஒரு பேக்காக எடுத்துகிட்டு எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன சொல்கிறேன் அப்படியே எடுத்து உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே அப்படியே ஒளிய வச்சு அப்படியே வச்சுட்ருக்கீங்க.
அப்படியே இங்கே வந்து ஜிமின் வந்து பார்த்துட்டு என்னத்தை மறைக்கிற அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இது ஏன் மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ஒரு இது உங்களோட திங் ஒன்று இருக்கும், அதை எடுத்து இது பண்ணுறேன். ஜிம்மி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது கையை நீட்டுறீங்க. அவர் வந்து கொடுக்க மாட்டான், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஜிமின் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வச்சு மறைக்கிறேன். நீங்கள் ஜிமின் கொடு அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. லைக் உங்கள் ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. ஜிமின் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் பின்னாடி வந்து போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெல்லாம் பிடிக்கிறீங்க. அவரை பிடிச்சி எம்புறீங்க. ஆனால் கொடுக்கவே மாட்டுறாரு. நீங்கள் வந்து ஜிமின் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு வழியாக அதை வந்து பிடுங்கிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அது இனிமேட்டு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான், அதை பிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. லைக் பின்னாடி அந்த ஸ்டாப் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பிஞ்சிடுச்சு போல். லைக் நைட்டு வெறியில் பிடிச்சி இழுத்துருப்பாங்க, பிஞ்சிட்டு கையோடு வந்திருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜேகோப்பை பார்க்குறீங்க. அவர் வந்து என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு அந்த லக்கேஜஸ்லாம் அவங்களோட இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரீங்க. லைக் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே க்ளோயாக இருக்குது. அவங்களாம் பார்க்குறாங்க. லைக் மார்னிங் வியூ செம்ம வியூ உங்களோட ஃபேஸ். பட் எதுவுமே காட்டிக்கல. ஓகேவா? நீங்கள் அப்படியே வெட்டு ஹேரோட வரீங்க. லைக் அப்படியே துண்டு வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே அப்படியே வரீங்க. அப்போ வந்து அந்த மிரர் முன்னாடி அப்படியே போய் உட்காரிங்க. லைக் அந்த பொருள்லாம் கீழே விழுந்திருக்கு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கோம்பு இருக்கும், அதை மட்டும், அதாவது லைக் ப்ளோ ட்ரையர் இருக்கும், அது வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து இது பண்ணி ஜாயின் பண்ணி இது பண்ணுறீங்க. லைக் ஓட மாட்டேங்குது. நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க. கீழே விழுந்துட உடஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை 2 தட்டு தட்டுறீங்க. ஓடுது. அது அப்படியே வந்து காற்று உங்கள் மூஞ்சியில் அடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அந்த ப்ளோ ட்ரையர் வந்து திருப்பி இருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து என்ன பண்ணுற நீ அப்படிங்கும்போது தட்டும் போது ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணி உங்கள் ஹேரை ப்ளோ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே மார்னிங் வந்து அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போகிறீங்க. லைக் ஒரே ஒரு மெய்டு இருக்காங்க. அவங்க அப்படியே குக் பண்ணி அப்படியே உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு குக் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க. சாப்பாடு அப்படி தான் இருக்குது இதில். நீங்கள் அப்படியே கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா மெய்டு இல்லை. எங்கே மெய்டு இல்லை? அவங்க 8 o'clock போயிடணும்னு சொல்லிட்டோம். ஸோ போயிட்டாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் அப்படியே உட்காடுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அவங்கள பற்றி A to Z உங்களுக்கு தெரியும். என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, எது அலர்ஜிக்காக இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். லைக் 7 பேர்த்தோட ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு தெரியும்னு வச்சிங்களேன். இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டான அளவில் அப்படியே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நீங்கள் சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே அப்போ சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே போய் உட்காந்து லைக் சேரை எடுத்து அப்படியே உட்காருறீங்க. அப்போ வந்து எல்லோரும் அப்படியே சாப்பிட்ருக்காங்க. நீங்களும் வந்து உங்களை சர்வ் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. லைக் வேறு என்ன பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. லைக் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்த்துட்ருப்பீங்க. லைக் நைட் டைம் தான் அவங்க கூட பேசலாம் நேரமே இருக்காது. ஸோ இப்போ வந்து லைக் அவங்க 7 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. அப்போ வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் வருது. நீங்கள் வந்து அப்படியே 2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு வாயில் வச்சுருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் வந்து எடுக்கிறீங்க. எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் அது இது மணி வந்து இன்னும் ஒரு $50 வந்து வேணுமா அப்படிங்கும்போது ஏன் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆமாம் லைக் அந்த எங்கள் வீட்டு இதெல்லாம் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இருங்க சேல்ரி நான்
அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி டக்குன்னு அனுப்பு, நான் வந்து இங்கே வந்து ஷாப்பிங் மாலில் இருக்கேன். சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து என்ன இதெல்லாம் கேட்காம நீங்கள் மட்டும் போகிறீங்க, காசை வந்து சென்ட் பண்ணுறீங்க. லைக் இதை வந்து ஜிம்மி நோட் பண்ணிட்டு, யாருக்கு காசு சென்ட் பண்ணுறேன்? இல்லை அம்மா வந்து இது காசு வந்து கேட்டாங்க அப்படிங்கும்போது, ஓ அது உங்கள் ஸ்டெப் மாம் தானே அப்படிங்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டெப் மாம் தான் அப்படி சொல்லிட்டு வர்றாங்க. ஏன் நைட்டு நிறைய மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, அப்புறம் இதுக்கு திருப்பி கேட்குறாங்க, நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையா? இல்லை பண்ணிட்டேன், உங்கள் ஷாப்பிங் மாலில் இருக்காங்களாம். ஷாப்பிங் மால்லையா? உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொன்னேன். அது ஏதோ ஒரு தேவையான பொருள் வாங்க போயிருப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு கூட ஏதோ தேவையான பொருள் வாங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பிடிஎஸ் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது, சர்க்காஸ்டிக்காக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் இன்னசென்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. லைக் அன்றைக்கி டே ஃபுல்லாக லைக் அங்கங்கே வந்து மேக் அவுட், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, மேக் அவுட் நடக்கும். லைக் ரொம்ப நேரத்துக்கு அந்த நாள் ஃபுல்லாக வச்சு செய்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் லைக் 10 o'clock ஆகுது, நீங்கள் இன்னும் எழுந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸும் அவ்வளோக்கு எழுந்திரிக்கவே இல்லை, எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஃபோனுக்காக கால் வந்துட்டு லைக் வேறு ரிங்டோன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு அப்போ சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி அந்த பெட்ஷீட்டை நல்லா இது பண்ணுறீங்க. லைக் யாரோ ஒருத்தவங்களோட ஹேண்டில் வந்து படுத்துருக்கீங்க, இப்போ பக்கத்தில் படுத்துருப்பாங்க. அவங்களோட ஹேண்ட் அப்படியே உங்கள் தலையை வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அகெயின் வந்து ஒரு ரிங்டோன் வருது. இங்கே வந்து அந்த பெட்டோட எட்ஜில் இருப்பாங்களோ ஒரு பர்சன், அவங்க அப்படியே அப்படி சொல்லிட்டு கீழே வந்து கிடக்கும், அந்த ஃபோன்லாம் கீழே கிடக்கும். அதை அப்படியே பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அப்படியே ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, டேய் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்குமா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க, கடுப்பேற்றாதம்மா. என்னடா நேற்று ஃபுல்லாக வரவே இல்லை வீட்டுக்கு, செஞ்சு காலை கட் பண்ணி சமகான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கடா, இங்கே வந்து ஷியா அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க, அதுக்கு என்ன என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து கேட்குறாங்க. அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து அப்படியே அந்த பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டேய் ஜின் எங்கடா இருக்க அப்படிங்கும்போது, என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது, எங்கே அவள் கூட தான் இருக்கீங்களா அப்படிங்கும்போது, இப்போ இருந்தால் என்னம்மா பிரச்சனை அப்படிங்கும்போது, டேய் இன்னும் 3 நாள் உங்களுக்கு கல்யாணம் இருக்கட்டும், நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணதானே சொன்னோம் அப்படிங்கும்போது, டேய் என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படி திரும்பி படுத்துறீங்க. சரி நீ காலை கட் பண்ணு, ஒரு 12 மணிக்கு போல் வரோம் அப்படிங்கும்போது 12 மணிக்கு அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, உங்களை பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணுன்னுலாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு வரோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அகெயின் வந்து தூங்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11:30 இருக்கும். அப்படியே வேக்கப் ஆகுறாங்க, ஒவ்வொருத்தங்களாம் வேக்கப் ஆகுறாங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்களும் ஜேகே வந்து படுத்து தூங்கிட்டீங்க. ஜேகே அவங்க செஸ்ட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்காரு. லைக் உங்களோட செஸ்ட்டில் வந்து லைக் அவர் வந்து முகத்தை வச்சு அந்த மாதிரி படுத்து தூங்கிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தலையை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் 2 பேர் மேலேயும் அந்த பெட்ஷீட்டை தூக்கி கடாசிட்டு, ஏன்னா லைக் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? இப்போ வந்து அவர் அப்படியே இது பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவருடைய அமைதியாக இருக்கார். ஜேகே வீடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவர் வந்து லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. அவர் வந்து உங்களை டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் கை வந்து அப்படியே எடையாக இருக்கும், அதை அப்படியே எடுத்து தலையில் வைக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ரப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவே முடியல. அங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, லைக் பெல்ட் அதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க, ஓகேவா? ஜேகே மட்டும் இன்னும் அப்படியே படுத்துருக்கேன். ஜேகே எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
ஏன் டோன்ட் ரெசிஸ்ட் மை டச் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. டேய் எழுந்துடுறா, மணி 12 ஆச்சு அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் போங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கள் அம்மா ஒன்றை காணோன்னு வேறு கேள்வி கேட்கும். நீங்கள் வந்து சரி சரி எழுந்திரிச்சு அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க பிடி சமோசா அவர் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வந்து இந்த பெட்ஷீட்டெல்லாம் மூடிக்கிறீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேய் எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு காலிலே ஒரு அடி. லைக் அவர் வந்து பெட்டு கீழே வந்து கால் இருக்க மாரி இது பண்ணியிருப்பார். இப்போ வந்து இங்கே வந்து வி தான் காலிலே பட்டுன்னு அடிச்சிருப்பார். வி வந்து டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுறாரு. ஏய் என்னடா பேசுகிற, எழுந்திரி நேரம் ஆச்சு அப்படியே பொறுமையாக எழுந்திருக்க. லைக் ஹேர்லாம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவங்களும் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. ஜேகே வந்து ஒரு ரெஸ்ட்ரூமில் குளிச்சிட்ருக்காரு. நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரூமில் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. லைக் அப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே தொடச்சிட்ருக்காரு. இப்போ வந்து காட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தலையில் நல்லா ரப் பண்ணி விடுறீங்க. அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி குனிஞ்சு அப்படியே உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்துலலாம் நல்லா தொடச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அங்கே குக்கிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்க போல். நீங்கள் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் உங்கள் ஹேரத்துக்கு ஒரு பன் மாதிரி போட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து இன்னமும் அப்படியே ஒரு மாதிரி வெட்ட ஹேரோட தான் இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன காயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்து வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அப்போ வந்து இந்தாடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆரம் வந்து ஃபீட் பண்ணுறாரு. எல்லோருமே ஃபீட் பண்ணியிருக்காங்க ஜேகேக்கு. நீங்கள் வந்து தலையில் ரப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. ஒரு வழியாக ஜேகேவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே கிளம்புறாங்க. நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே வரீங்க. உங்கள் கேட்ச்லாம் எடுத்துகிட்டு ஓகேவா, எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வைக்கிறீங்க. அப்போ வந்து அப்படியே உங்கள் கழுத்தை அப்படியே டச் பண்ணி பார்க்குறீங்க. செயின் சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ வந்து என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை செயின் நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க, நான் வந்து போய்க்கிறேன், காரு இங்கே தானே இருக்கும் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் செயினை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து உங்கள் அப்பா கொடுத்தாரு செயின். எனக்கு நீங்கள் வந்து அதை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேலே கண்டுட்டு இருக்கவே மாட்டீங்க. இப்போ வந்து அப்படியே அகைன் வந்து வீட்டுக்குள்ளார ஓடுறீங்க. வீட்டுக்குள்ளார ஓடிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க எங்கே செயின் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கரெக்டாக பிடிஎஸ் மெம்பர்ஸோட அந்த கார் வந்து கிளம்புன உடனே ஒரு பிளாக் கலர் கார் வந்து அப்படியே என்ட்ராகுது அந்த மேன்ஷனுக்குள்ளார. ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு கார் வந்து நின்றுருக்கு, டிரைவர் வந்து இல்லை போல். இப்போ அப்படியே அந்த பிளாக் கலர் கார் வந்து அந்த மேன்ஷனுக்குள்ளார வந்து என்ட்ராகுது. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் செயினை வந்து தேடிட்டு அப்படியே கட்டிலுக்கு கீழே வந்து பார்த்துட்ருக்கீங்க. எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஐஸ் லைட்டாக டிஎஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பின்லாம் பார்க்குறீங்க. டஸ்ட்பின்லாம் இல்லை, அதை தவிர எல்லாமே விழுது. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு சைடில் வந்து அப்படியே இருக்குது. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் அப்படியே ஒரு வழியாக எடுத்துகிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. லைக் 3-4 பாடி பில்டர்ஸ் மாதிரி அப்படியே வாசலில் அப்படியே நிற்கிறாங்க. லைக் அவங்க கையில் வந்து லைக் அந்த ஹாக்கி பேட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அங்கே அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் தலையிலே ஒரு இதை வச்சு அடிக்கிறாங்க. லைக் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுறீங்க. அந்த இதுக்கு ஃப்ளோரில் அப்படியே கீழே விழுறீங்க. தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு அந்த இதுக்கு காருக்கு வந்து உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ மீன்வேல் நம்ம பிடிஎம் சைடு வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகிறாங்க. அங்கே வந்து ஷியோப்பா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ வந்து அவருடைய அப்பா அம்மா வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையை வெளியே போயிருக்கதா சொன்னாங்க, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், பார்க்கணும், பார்த்து இன்னும் நிறைய ஷாப்லாம் பண்ணணும்ல,
என் பொண்ணு வந்து ஏதோ நீங்கள் வந்து கூட ஷாப்பிங்க்கு வரணும்னு ஆசைப்பட்டா. அதனால தான் நாங்கள் அப்புறம் எல்லாருமே ஷாப்பிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிடிஎஸ்னோட அப்பாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஷாப்பிங் மால் வந்து கிளம்புறாங்க. ஓகேவா. இப்போ வந்து பிடிஎஸ் எல்லாருமே இப்படியே ஷாப்பிங் மாலில் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ரிஷியா வந்து இது ஓகேவா இது ஓகேவா அப்படி சொல்லிட்டு நிறைய லக்ஸரியஸான திங்ஸ்லாம் எடுத்து காட்டிட்டு, இது நம்ம மேரேஜுக்கு போட்டுக்கலாம், இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து காட்டுறோம், இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோ இன்ட்ரெஸ்ட். அப்படியே பார்த்துட்டு சும்மா தான் நிற்கிறாங்க பிடிஎம் மெம்பர். இப்போ வந்து இதெல்லாம் ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த செக்ஷன்லேயே இன்னொருத்தவங்க வந்து இந்த பொண்ணு எடுக்கிறதுல ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஆரம் வந்து அதை நோட் பண்ணிட்டு யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே சின்ன வந்து இவங்க ஒயனோட ஸ்டெப் மாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டெப் மாமா இந்த இந்த ஷாப்பிங் மால்லையா? அவ்வளோ அவளே இது இவங்க என்னமோ காசே பத்தல, லைக் $50 வந்து சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவங்க இவ்வளோ லக்ஸரியஸான ஷாப்பிங் மாலில் இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நடக்குதுங்க அப்படிங்கும்போது புரியல. அவளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்கிறாரு. அப்போ வந்து ஜேகே வந்து இருக்கலாம், 2 போடு போட்டால் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே முறுக்கிட்டு கையை முறுக்கிட்டு போகிறாரு. டேய் இல்லைடா ஹயாங் அவளை ஏமாத்துறாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். லைக் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்களா, அவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் காசு எல்லாத்தையும். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அசம்ஷன் பண்ணக்கூடாது, நம்ம விசாரிக்கணும். இல்லைன்னா ஒயன் நம்ம மேலே கோவப்பட்டான்னா அவள் கோவப்பட்டால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஒயன் நம்ம மேலே கோவப்படுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து சொல்கிறாரு. அதான் அவள் நம்ம மேலே கோவப்பட்டா என்ன, கோவப்படலாம் நம்மளுக்கு என்ன, நம்ம கூட அவள் இருக்கிறதே காசுக்கோசரம் தான். இதில் அவள் கோவப்பட்டா என்ன, கோவப்படலாம் நம்மளுக்கு என்ன, கோவப்படத்துக்கு ஃபஸ்ட் அவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு, அதாவது ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகா சொல்லிட்டாரு. இப்போ வந்து உங்களோட சித்தியை வந்து லைக் 2-3 கார்ட்ஸ் வந்து அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. யார் நீங்கள் அப்படிங்கும்போது இது ஃபேஸ்லேயே குளோரோஃபார்ம் வச்சு மயக்கம் போல வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓகேவா. இப்போ வந்து இங்கே வந்து அந்த ஷாப்பிங்லாம் முடியுது. லைக் லேக்ஸ் கணக்கில் செலவாயிடுச்சு. ஓகேவா. பிகேஸ் மோஸ் தான் பே பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு பே பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுக்காக எவ்வளோ வேணால் பே பண்ணுவாங்க. இப்படியே அந்த இதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து லைக் பிடிஎஸ் மிஸ் வந்து ஒரு நைட்டு ஒரு 8 o'clock, ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து போடலாம் இல்லை. ஓகேவா. ஏன்னா உங்களை தான் கிளத்திட்டு போயிட்டாங்களே. பிடிஎஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, நீங்கள் எடுக்கல, சரி எதோ இம்பார்ட்டன்ட் வேலையாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இப்படி உங்கள் சித்திக்கிட்ட வந்து வராங்க. நீங்கள் ஒயனோட ஸ்டெப் மாம் தானே? ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையாப்பா இப்படி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒயனோட பாசன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓ இல்லை, எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அவள் அவ்வளோ சேலரி வாங்குறான்னு எப்பயுமே அவள் வந்து அதிகமாக காசுலாம் எதுவுமே செலவு பண்ண மாட்டாள். பட் எல்லா சேலரியுமே அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் கூட நிறையவே வரும் இல்லைடா. ஆனால் அவள் எப்பவுமே அந்த லக்ஸூரியஸ் அதை வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணதான் நாங்கள் பார்த்ததில்ல. எங்கே அந்த காசுலாம் போகுது தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா சொல்லுங்கள். நாங்கள் அவங்களோட பாஸில் லைக் எங்கள்கிட்ட நிறையவே கொடுத்து வாங்கியிருக்கா. ஸோ இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட தப்பு இல்லை, சொல்லுங்கள். அது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை.
அதுக்கு காசு நிறைய தேவைப்படுதுப்பா அப்படின்னு. காசு நிறைய தேவைப்படுது. எவ்வளோ தான் வாங்குவீங்க? லைக் தினைக்கும் அவங்க வந்து அனுப்புகிற வயன் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாலே கொடுக்குற காசெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்லை, என் தம்பி அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான், அதுக்கு காசு கொஞ்சம் தேவைப்படுது, அதான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் காட்டிட்டு என் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன். ஓ, தம்பிக்கு கொடுத்துருவீங்களா? அப்புறம் என் தம்பியும் வாழ்க்கையை பார்க்கணும்ல. ஏன் அவனுக்கு சொந்த உழைப்பால் அந்த முன்னேற வேலைலாம் இருக்காதா? தம்பி, என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க? இதை புரியல. அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் இது பண்ணுறா, நீங்கள் என்னமோ உன் தம்பிக்கு தூக்கி கொடுக்குறீங்களாமே. இது உன் ஒயன்ட்ட சொன்னேன்னா தெரியுமா? தம்பி அதெல்லாம் சொல்லாத தம்பி. அவள் கரெக்டாக காசுலாம் கொடுத்துருவா, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துருவாப்பா. அவள் கொடுக்கறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் வந்து கேட்குறாரு. என்ன தம்பி, அவள் நிறையா வேலை பார்ப்பா. அவள் கொடுக்கறது அவளோட பாடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அவள் அப்படி தான், அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன்ப்பா, இவ்வளோ காசு எப்படா இவ்வளோ நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள பார்த்து. அப்போ வந்து பொலிர்னு ஒரு அறை வந்து விழுது. இங்கே வந்து சின்னதாக ஸ்லாப் பண்ணியிருப்பாரு. நீ பண்ணுறத விட அவள் பண்ணுறது அவ்வளோ மோசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தம்பி, என்ன தம்பி கை நீட்டி அடிக்கிறீங்க? ஓ, கை நீட்டிட்டு விடுது, அப்படியே வயிற்றுலேயே ஒரு உதை தான் விழுது. இங்கே வந்து டேய் நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க வந்து கீழே விழுந்துட்டு என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் செம்மக்கம் வருதா, இவளை போட்டு சொல்கிறேங்க. டேய், இவங்களை தவிர வயனுக்கு யாருமே இல்லைடா. யாருமே இல்லைனால பரவாயில்ல, நம்ம தான் இருக்கோம்ல, நம்ம எவ்வளோ நாளைக்கு இருப்போம், இன்னும் 3 நாளைக்கு தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அவருக்கு வந்து புரியல. ஆமாம், நம்ம தான் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு வார்த்தையே வரல. அவர் அப்படியே அமைதியாகிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. இவங்கள இன்னுமேட்டு ஒயன்ட்டு ஒத்த பைசா கூட நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தம்பி, அது டே கண்ணை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வந்து அப்படியே எடுக்கிறாரு. சரி தம்பி, இன்னுமேட்டு ஒயன்ட்டு ஒத்த ரூபா கூட வாங்க மாட்டேன் தம்பி. இது மட்டும் வயனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், சரியா? நாங்கள் இப்படி கூப்பிட்டு மிரட்டினது இதெல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது அவளுக்கு. சரி தம்பி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கால் வருது. லைக் இங்கே வந்து வீக்கு வந்து கால் வருது. ஓகேவா? வீ வந்து வேண்டாம் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லும்போது ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குது. இது ஒரு களிசடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, எங்கள் வீட்டில் ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் ஒரு முக்கியமான வேலையை வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு. முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிக்கணும். ஆமாம், முக்கியமான வேலை தான். சரி, அப்போ எப்போ வருவீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. முக்கியமான வேலையா? என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் யாரோ கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கள் மேடம். அவள் அங்கே தானே இருக்கா? தப்பிச்சு போயிட்டாலாம்? இல்லை மேடம், கண்ணு முன்னாடி தான் சேரில் கட்டி வச்சுருக்கோம். சரி, இருக்கால? இருக்காங்க மேம், நான் ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்புகிறேன் மேம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தவிர இன்னும் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, போங்க, இந்த மாதிரி காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து ஒயன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க, ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இவன் என்ன ஃபோன் எடுக்க மாட்டான், அவ்வளோ தும்புறா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது ஸ்ரீகா சொல்கிறாரு. டேய், அவன் எப்பயுமே நம்ம ஃபோனுக்கு வித்தின் செகண்ட்ஸில் வந்து இது பண்ணுவாடா, என்ன
காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு மார்னிங் டாக்கில் வந்து சொல்லுது. லைக் மார்னிங்கில் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. இவன் ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ வந்து ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பான்ற வேர்டே இது வெறுத்துருவாங்க போல். இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா நாளைக்கு வந்து மேரேஜில், ஸோ இன்றைக்கி ரிசப்ஷன், நம்ம வாங்க நம்ம தீம் அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். நாங்களாம் வரல, நீ கிளம்பு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அப்பா இன்னும் என்ன முக்கியமான வேலை? உங்களோட இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் இந்தமாரி இல்லையே, அதான் எதுவுமே இல்லையே, எப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற? அதுதான் ஆஃபீஸ் ஒர்க்கு எதுவுமே இல்லைல்ல இன்னைக்கு, அதெல்லாம் ஒயன் பார்த்துக்கோல, உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச மாத்துறா. இங்கே வந்து ஆரம்புக்கு எதுவும் தப்பாகப்படுது, இம்பார்ட்டண்டான விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு சரி போ அப்படின்னு சொல்லும்போது ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே போகும்போது ஸ்மிர்க் பண்ணிகிட்டே போகிறான். இங்கே வந்து வந்து யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகாவை கூப்பிட்ருப்பாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷியாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லை? என்னது? அவள் சொன்ன டோனை பார்த்தியா? இம்பார்ட்டன்ட் திங்கிற எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன், இனிமேல்ட்டு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவது. நம்ம நைட் டைமில் இருக்கும்போது லைக் மணி என்ன 12க்கு மேலே இருக்குமா, அப்போ கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஆமாம், வயனோட ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இது ஏதோ ஃபிஷ்ஷியாக தெரியல, இவ ஏதோ வேலை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. எல்லோரும் சடனாக ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. நான் மேன்ஷனுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உடனே கிளம்பி போகிறாங்க. அப்பா எங்கே போகிறீங்க வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. அப்படியே மேன்ஷனுக்கு வந்து அப்படியே எல்லோரும் போகிறாங்க. அங்கே வந்து ரூமில் போய் பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் மேன்ஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த டிரைவர் வேறு காணும், எங்கே அந்த டிரைவர் மாதிரி போனான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து ரூம் பிளேயர் வந்து பார்க்குறாங்க. லைக் அந்த மேக்கோட் நடந்துருக்குல்ல, அந்த ரூம் பிளேயர் வந்து பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, இங்கே படுத்துருக்கல அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. உங்களோட செயின் வந்து கீழே இருக்குது. இப்போ வந்து அது பக்கத்துலேயே கொஞ்சம் பிளட் சைன்ஸும் இருக்குது, நல்லா காஞ்சி போயிருக்கு. பிளட் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பிளட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளட்லாம் இல்லை, லைக் இது பார்க்க அப்படி தெரியல, இது லைக் ரொம்ப ட்ரையாக இருக்குது. காலையில் எந்த பிளட்டுமே இங்கே இல்லை, நான் இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தனே, சம்திங் ஃபிஷ்ஷி. செயினை காணும் தான் உள்ளார, அந்த செயினே இங்கே இருக்கா, அவன் எங்கே போனான், ஷியாவை பிடிச்சா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேக்கப் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. இங்கே வந்து கார்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி ஷியாவை பிடிச்சி வைங்க, பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வைங்க அப்படிங்கும்போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஷியா வந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே ரிலாக்ஸாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இங்கே வந்து பாடி கார்ட்ஸில் வந்து அப்படியே நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. இங்கே பிடிஎஸ் மிக்ஸ் வந்து வராங்க, வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து உங்கள் அதாவது ஷியாவோட அப்பா அம்மா வந்து பிடிஎஸ்மோட அப்பா அம்மாட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க பசங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனோடனே கேள்வி வருது. எல்லோருமே பேஸ்மெண்ட்டுக்கு தான் ஓடுறாங்க. டேய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுங்கடா, இந்த பாடி கார்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நான் சொன்னது கேட்க மாட்டாங்க.
டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஷியாவை வந்து கட்டி வச்சுருக்காங்க. எங்கடி எங்கே வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது. என்ன அப்பா என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் தானே முக்கியமான வேலை வெளியே போவீங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒழுங்காக சொல்லிட்டு வயன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆளுக்கு ஒரு ஐட்டத்தை எடுக்கிறாங்க. லைக் கட்டை, பெல்ட்டு அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க. இங்கே வந்து இந்த ஷியோட அப்பா அம்மா வந்து தம்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வராங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கும் பலத்த அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூட வராங்க. இந்த ஷியாவுக்கு அப்படியே அந்த பெல்ட்டெல்லாம் ஒரு அடி விழுது. அப்படியே சுருண்டு போய் விழுறா. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பொடியூர் நடிக்கிறாரு. லைக் ஜேகே விடு ஜேகே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து செம்ம காண்டாகிடுச்சு போல. ஜேகே வந்து பளிச்சு நடிச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அவன், தடு அவனை, அவன் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே நின்று பார்த்துருக்காங்க. ஷியா வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. லைக் பக்கெட்லலாம் தண்ணி இருக்குது, அதை எடுத்து வந்து ஊற்றி அடிக்கிறாரு. இங்கே வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. உங்கள் பீச்சஸோட அப்பா அம்மா வந்து அப்படியே ஷாக்கில் நின்றுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து இப்போ வந்து அடித்து முடிச்சு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த பேக் ஆஃப் த ஹேர் வந்து பிடிச்சி சொல்லுடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லைக் நீங்கள் வந்து ஜேகே மேலே வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கும். அந்த கேர் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இப்போ உங்களை காணணுன்னே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என் பக்கத்தில் வந்துட்டு ஷியா சொல்லிவிடு, அவன் இருக்கிற கோவத்துக்கு ஒன்று போட்டு தள்ளலாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அங்கிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் வந்து அவங்க அப்பா தான். இப்போ வந்து அந்த பெல்ட்டை வந்து இங்கே வந்து சுகா எடுக்கிறாரு. சொல்லுங்கள் அங்கிள். தம்பி வயன் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னது, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். டேய் ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக வந்தவளை மனசில் நினச்சிட்டு ஏன்டா ஷியாவை நம்ம கூட வந்த பிள்ளடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க, அம்மா அவனை அடிக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவா சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து பளிச்சுன்னு ஒரு மாதிரி லைக் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். டேய் நான் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட்டால் ஒரு அடி தான் விழுது. இங்கே வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே விழுறாங்க. சொல்லுங்கள் அங்கிள், சொல்லுங்கள், இல்லைண்ணா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் லைக் இறுதி சடங்கு பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஷியா என்ன பண்ண நீங்கள், அவங்க கேட்குறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பா இங்கே பாரு ஓப்பா, எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ண போகிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஃபோனை எடுத்து ஜேகப் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பா ஃபோனை கொடுங்க அப்படின்னு ஜேகப்லேருந்து ஃபோனை கொடுங்கன்னு போகும்போது இங்கே ஜேகே உள்ளி அகெயின் இழுத்து அப்படியே பெல்ட்டை வாங்கி அடிக்கிறாரு. அவர் மட்டும் இங்கே வந்து அவரோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி லைக் வெறித்தனமாக இருக்குது அவரோட ஃபேஸு. இங்கே வந்து ஆரம் வந்து ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறாரு. இங்கே ஜின்னு வந்து டே அவனை தடுறா அப்படின்னு கொன்னுட்டா அவனுக்கு தான் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்ட சொல்கிறாரு. இங்கே வந்து ஜேகே நிறுத்து, ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஜேகே நிறுத்து, வயனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அப்படியே இந்த சோஃபாவில் உட்கார வச்சு அவனை கோல் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே டீம் இம்யூனிட்டி சொல்கிறாங்க, அதாவது வீக் டீம் இம்யூனிட்டி சொல்கிறாங்க. இவனுங்க விட்டா இன்னும் தான் ஏற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இங்கே பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சின்ன வந்து இங்கே பாரு அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜேகப் வந்து ஃபோன் எடுத்தார்ல, ஃபோன் எடுத்து அப்படியே பார்க்குறாரு, ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. லைக் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்க்குறாரு. அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புது நம்பர் வந்து அப்படியே லைக் ஹைட் பண்ணி வச்சுருக்க மாதிரியே இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து நோண்டி பார்க்குறாரு. அப்பா கொடுத்துருங்க போகும்போது ஐயாங்க அவளை குரலை கேட்க எனக்கு கொல்லணுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. டேய் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கூல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜேகப் வந்து ஃபோன்லாம் ஏன்னா அவர் வந்து லைக்
எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த ஜேக்கப் வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு அந்த பையனோட ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பியிருப்பார்ல பாடிகார்டு. அந்த ஃபோட்டோ இருக்குது. இது எப்படி உன் ஃபோனுக்கு வந்துச்சு அப்புறம்? அது அப்பா அந்த பெல்ட்டை வந்து இப்போ ஜேக்கப் வாங்குறாரு. அப்பா ப்ளீஸ் 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 வேணாம் வேணாம் வேணாம், நான் வந்து அட்ரஸை சொல்லிடுறேன், ப்ளீஸ் அட்ரஸை சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது சொல்லு, இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே வந்து பிடிஎஸ்எம்ஸ்லாம் ஒரே இடம் ஓடுறாங்க. இங்கே கார்ட்ஸை வச்சு அவங்க வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து இங்கே வந்து பிடிஎஸ்எம்ஸோட ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு அப்படியே அந்த குடோனுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. லைக் நிறைய கார்ட்ஸ் வந்துருக்காங்க, லைக் பல்காக இருக்காங்க. இங்கே பிடிஎஸ்எம்மோட கார்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு ரூமில் லைக் 2 கார்ட்ஸ் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்தே அப்படியே உங்களுக்கு கட்டி வச்சுருக்காங்க. உங்கள் தலையில் அப்படியே பிளட் ஆகி ஒரு மாதிரியாக இருக்கு. இப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அப்படியே அந்த லைக் அவங்க வந்து கார்ட்ஸ் விளாண்டுருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து எல்லோரும் தேடிட்டு இருக்காங்க. லைக் சைலண்ட்டாக போட்டு சொல்கிறாங்க எல்லாத்தையும். உங்களை எதோ பார்த்து உங்களை எதோ பண்ணிட போகிறாங்க அப்படி சைலண்ட்டாக அப்படி இழுத்து அப்படி கொண்டுட்ருக்காங்க. கத்த போனால் அப்படி கழுத்துலேயே ஒரே அடி தான். ஓகேவா, இப்போ வந்து அப்படியே லாஸ்ட்டில் அந்த ரூம் மட்டும்தான் இதாக இருக்குது. அப்படியே இப்போ கார்ட்ஸ்லாம் மற்ற ஃப்ளோர்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. லைக் அது வந்து கொஞ்சம் கட்டி முடிக்காத ஒரு ஷார்ட் மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ எல்லோரும் அந்த ரூம்கிட்ட வராங்க. இங்கே வந்து ஜேகேவோட கையிலையும் ஜேகே, ஜிமின் அப்புறமேட்டு ஷிகாவோட கையில் வந்து கன் இருக்குது. 3 பேருமே கன் அப்படியே முன்னாடி நீட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. வித்தின் செகண்ட்ஸில் வந்து அங்கே இருக்க 2 பாடி கார்ட்ஸோட பாடியில் வந்து புல்லட்டான பாயுது. நீங்கள் வந்து அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்ககிட்ட வராங்க. லைக் வேர்த்து வராங்க. இன்னும் ஜேகே வந்து உடனே கிட்ட ஓடி வந்து அவங்க கயிறெல்லாம் அப்படியே கட்டுறாங்க. அவர் கட்டி இது பண்ண வித்தின் செகண்ட் அப்படியே நீ வந்து கீழே அப்படியே சாயிறீங்க. வாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ்லாம் உங்களோட நோஸ்டில் எப்படி கை வச்சு பார்க்குறேன். வாயா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கனதுலலாம் அடிக்கிறாரு. இங்கே பாரு டேய் இருடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் அங்கே பாட்டிலெலாம் வச்சுருப்பாங்க. அதை தெளிக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படி சொல்கிறது ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க ஐஸ்லாம். ஜேகே நான் தெரியுறேண்ணா, ஜேகே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அவரோட ஐஸ் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் டியர்ஸ் வந்து அப்படியே உங்களோட கன்னத்தில் அப்படியே படுது. அவர் ஐஸில் இப்படி லைட்டாக டியர்ஸ் வந்து உங்கள் கன்னத்தில் படுதா. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. லைக் ஹீஸ் ரொம்பவே மேடாக உமன் லவ்வில் இருக்கார் போல். பட் அவர் வந்து யாருக்குமே தெரியல அப்படி இருக்காது. அது உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் சொல்லிட்டு நீங்களும் ஹக் பண்ணி அவரோட தலையை எப்படி கை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. அதாவது அது எப்பவுமே பண்ணுவீங்களா அதேமாரி பண்ணுறீங்க. அவர் வந்து அப்படி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. லைக் அலைஞ்சி அந்த பொண்ணை அடித்து அந்த மாதிரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பக்கத்தில் வந்து சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் தானே அப்படி சொல்லிட்டு சொன்னேன். மேரேஜ் வந்து ஒரு மயிரும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஷுகாவை. அவள் சரியாந்திர இது இனிமேட்டு அவங்களுக்கு கூட மேரேஜ்லாம் இல்லை, நாம் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. சரி ஃபஸ்ட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம், ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ணும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பொறுமையாக கூப்பிட்டு வராங்க. லைக் ஜேகே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு வராரு. நீங்கள் வந்து ஜேகேவோட நெக்கில் வந்து கை வச்சுட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு அவரை பிடிச்சிட்டு வரீங்க. லைக் காரில் அப்படியே பொறுமையாக உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்து போதும் ஜேகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே இதில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது. லைக் ஃபுட்டு வந்து வாங்கி தராங்க. ஓகேவா, போகிற வழி டக்குன்னு ஏதோ ஒரு
ஹோட்டல் தான் நிறுத்து அப்படி நிறுத்துன்னு டிரைவர்கிட்ட சொல்லியிருப்பார். இங்கே டிரைவரும் நிறுத்தியிருப்பார். ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து அப்படியே நீட்டாக வந்து கையில் ஒரு மாதிரி இரு நாங்களே ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டில் இங்கே வந்து ஜிமின் தான் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. தேங் வந்து உங்களுக்கு வந்து வாட்டர்லாம் இது பண்ணி கொடுத்துட்ருக்காரு. போதும் போதும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறுத்துறீங்க. சாப்பிட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடே கொடுக்கலையா அப்படின்னு தெரில. நான் கண்ணை முழிக்க எனக்கு வந்து லைக் ஏதோ டோசேஜ் மாரி கொடுத்தாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லோரும் ஐஸ் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரில. மணி வேறு சென்ட் பண்ணல, இங்கே சித்தி வேறு என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேக்கப் வந்து எதோ சொல்லலான்னு வரும்போது என்னாச்சு ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேன்னு கேட்குறீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டோம். ஓகே அது எப்படி அப்படின்னு சொல்லும்போது ஏன் நாளைக்கு நம்மளுக்கு வந்து மேரேஜ் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்க மைண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை அது ஃபிக்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் வந்து அப்படியே போலீஸ்லாம் இருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே வந்துட்டு சார் அப்படி இவங்க தானா அப்படிங்கும்போது ஆமாம் அவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷியை வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஊற்றி ஏற்றிட்டு வராங்க. அப்போ வந்து சார் எப்படி அடிப்பட்டது? இல்லை நாங்கள் விசாரிக்கும் போது தான் அடிப்பட்டது. ஓகே என்ன செத்துட்டாளா? இல்லை சார் உயிரோட தான் இருக்காங்க. உயிரோட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது ஜேகேக்கு அவளை பார்க்க அப்படியே கடுப்பாகுது. அப்படியே உங்களை வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஜேகேவோட ஹிப்பில் வந்து கை வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறீங்க. லைக் நீங்கள் வந்து க்யூர் ஆகிட்டீங்க ஓகேவா. இங்கே அப்படியே உங்களை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. நிறுத்துங்களா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அம்மா நாளைக்கு மேரேஜ், ஷியாவை தான் இப்படி பண்ணிட்டீங்களே இனிமேட்டு எங்கே மேரேஜ்? எனக்கும் மேரேஜ், இது என்னால் முடியாது. அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா நான் வீட்டை விட்டு வெளியே போவேன், தாராளமாக போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாடா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டு அவரை மட்டும் உங்களுக்கு அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணிட்டு லைக் அவங்களோட ரூம் இருக்குல்ல அவங்க தூக்கிட்டு போய் அப்படியே உங்கள் பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஜேகே சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பிடி மிஸ் ஒவ்வொருத்தங்களும் அந்த ரூமுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. லைக் உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் என் அண்ணன் இப்படி எங்கள் அண்ணன் பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு ஷியா இங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்க கரெக்டாக தான், அவங்க அந்த பொண்ணுக்கு லாயலாக இருக்காங்க, அது போதும், என் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவர் ஸ்டேட்டஸ் என்ன, அவருக்கு அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணிட்டு மெய்ட்டை சொல்லி லைக் ஹாட் வாட்டர் அப்புறமேட்டு இன்னும் ஃபுட்டு வந்து ஜூஸ் அதெல்லாம் கேட்டு இது பண்ணியிருக்காங்க. எங்கே எடுத்துகிட்டு போகிற மேம் பாஸுங்க கேட்டாங்க. அவளுக்குலாம் ஒன்றும் தேவையில்லை, ராஜா மரியாதை இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து சேகப் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வாங்கிட்டு போகிறாரு. டேய் நான் சொல்கிறது என்னை ஒரு மனுஷன் வச்சு மதிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் மட்டும் கண்டுக்காமல் அவர் மட்டும் போகிறாரு. இப்போ வந்து அப்படி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நீங்களும் சாப்பிட்டு என் ஃபோனு அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. உன் ஃபோனு எங்கே போச்சுன்னு தெரில ஏன் அப்படியா அப்படி சொல்லிட்டு இல்லை ஃபோன் கூட அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே வந்து ஜேகேவோட ஃபோனை வந்து கொடுக்குறாரு. லாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. லாக் எடுத்து கொடுக்குறாரு. அந்த வால்பேப்பர் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. லைக் எப்படி இருக்குன்னா
நீங்களும் ஜேகேவும் லைக் அந்த பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு அப்படியே படுத்திருக்க மாதிரியே இருக்குது. அவரோட செஸ்ட்டில் வந்து அதாவது அவர் வந்து உங்கள் செஸ்ட்டில் படுத்திருக்க மாதிரியா இருக்குது. அது அப்படி சொல்லிட்டு சரி நீ ஃபோன் பண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை பார்த்து லைட்டாக ஒரு மாதிரி முறைச்சிட்டே நீங்கள் வந்து கால் பண்ணிட்டுங்க. இங்கே வந்து வந்து என்னடா பண்ணி வச்சுருக்க வால்பேப்பரை நாங்கள் கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களே என்ன வால்பேப்பர் வச்சுருக்கீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மாதிரி லைக் நாட்டியாக ஸ்மைல் பண்ணி அப்படியே திரும்புகிறாங்க. நீங்கள் வந்து ஹலோ சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது சித்தி இது அப்பாவுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்களா? அதெல்லாம் கட்டியாச்சு. இல்லை இது காசு பத்தலைன்னா சொல்லுங்கள் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் சரிங்களா? சரி சரி. என்னாச்சு சித்தி உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபீஸ்லாம் இது பே பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மாதத்துக்கு ஃபீஸ்லாம் கட்ட தேவைதாம்மா? ஒரு மாதத்துக்கு கட்ட தேவையில்லையா? இல்லை டெய்லி வந்து மருந்தாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. என்ன சொன்னாங்க? ஏதோ இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண தேவைதான் சொல்லிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்க அப்படி சொல்லிட்டு நடந்தது அவங்க பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடியே உங்கள் முகத்தில் வச்சுட்டு என்ன சொல்கிறீங்க? அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைக் அவங்க பிரதருக்கு வந்து லைக் ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தான் பே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. நீ ஏமாந்துட்ட நீங்கள் வந்து என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீ லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டீங்க. வேறு ஹேக் பண்ணிட்டு சரி வீடு ஒன்றும் இல்லை அவங்களன்னு நம்ம இப்படி சேர்ந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. யூஆர் லைக் அ ஜெம் ஆயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஹக் பண்ணுறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு பட் நாளைக்கு மேரேஜுன்னு சொல்கிறீங்களே அது சும்மா தானே அப்படின்னு சும்மாலாம் இல்லை நாளைக்கு கண்டிப்பாக மேரேஜ் இன்றைக்கி நைட் ரிசப்ஷன் ஸோ பி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரிசப்ஷனா? ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு லைக் 1 டே ஃபுல்லாக ஒன்று வந்து நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இன்னும் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ரிசப்ஷன் நைட்டுக்கு அப்புறம் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெட்ஷீட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் வருது நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க. அவங்க சிரிச்சுட்டு அவங்களோட உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. லைக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்படியே நைட்டு ரிசப்ஷன் வந்து பிடிஎஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் செம்மையாக இருக்குது. செலெக்ஷன் வந்து பிடிஎஸ் வந்து அப்படியே மொத்தத்தையுமே சேஞ்ச் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து அந்த தீமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து பிடிஎஸ் வந்து அப்பா வந்து அப்படியே டிப்டாப்பாக ரெடியாகி அப்படியே உட்காந்துருக்காங்க. பிடிஎஸ் வந்து நம்ம வந்து முறைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே லைக் அழகாக ட்ரெஸ் வேர் பண்ணி பிடிஎஸ் மியூஸுக்கு நடுவில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அங்கே வரவங்க ஓகே நல்லா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது சிரிப்பாக வருது. இப்படி இந்த ரிசப்ஷன் முடியுது. ரிசப்ஷன் நைட் லைக் மார்னிங் சவுண்ட்ஸ் அப்படியே இந்த ரூமே தாண்டி வெளியே லைட்டாக கேட்குது. லைக் மைன்யூட்டாக கேட்குது. ஏன்னா அது வந்து சவுண்ட் ப்ரூஃப். அப்போயும் அவங்களோட மார்னிங் சவுண்ட்ஸ் வந்து லைட்டாக மைன்யூட்டாக கேட்குது. இங்கே வந்து லைக் அமைதியாக இருக்குமா அந்த வீடே. லைக் உங்களோட மார்னிங் சவுண்ட்ஸ் மட்டும் அவங்க ரூம்கிட்ட மட்டும் அப்படியே அதோடய எஃபெக்ட் வந்து தெரியுது. இங்கே வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இறங்கி வந்து அப்படியே வீடு ரூம் வந்து க்ராஸ் பண்ணிட்டு தான் அப்படியே போவாங்க. லைக் அப்படியே அந்த மார்னிங் சவுண்ட்ஸ் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இங்கே வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து லைக் இது ஒரு மாதிரி அந்த வாலுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே பின்னாகி அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைக் உங்க கூட வந்து இப்போ வந்து
யார் இருக்கா, அந்த ஷிகா தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கதவுக்கு கீழே லைட்டாக அந்த ஷேடாக தெரியுது. நீங்கள் வந்து ஷிகா அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே கத்திட்டு இருப்பீங்களா? அந்த ஷேடாக பார்த்தோன்னே நீங்கள் வந்து அமைதியாகிட்டீங்க. ஏன்டி என்னாச்சு அப்படின்னு, யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. லைக் யாரோ ஒரு ஷேடாக நிற்குது. நீங்கள் வந்து பொது நேரத்துக்கு வெளியிட அப்படின்னு சொல்லும்போது ஃபினிஷிங் டச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்களாம் லைக் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது கண்டினியூ தான் ஆகிட்டுருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி கூடமா அப்படி சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே அவங்க மட்டும் தண்ணி குடிக்க வந்திருப்பாங்க. இது பார்த்துட்டு தண்ணியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா அவங்க ரூமுக்கு ரிட்டன் போயிட்டாங்க. ஸோ அந்த நைட் வந்து ஒரு வழியாக ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து உங்களோட மேரேஜ். லைக் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இங்கே அப்படியே ஸ்டேஜ்லேருந்து பியூட்டிஷியன்ஸில் அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து அங்கே வீல் சேரில் வந்து உட்காந்துருக்காரு. ஓகேவா? உங்கள் சித்தி வந்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அங்கே அப்படியே பார்த்துட்டு லைக் உங்களை வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே அழகாக நடந்து வரீங்க. உங்கள் கூட வந்து லைக் ஒரு குட்டி பாப்பா அப்படியே நடந்து வருது. ஓகேவா? இது ஒரு ரிலேட்டிவோட பொண்ணு போல். நீங்கள் வந்து அந்த பொண்ணு கூட அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு தான் ரிங் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குது. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அவங்களாம் ஆளுக்கு ஒரு லிங்க் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்து அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ரிங்க் வந்து ஒரு மாதிரி அந்த ரிங்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் முன்னாடி பிடிஎஸ் மிஸ் 7 பேருமே நிற்கிறாங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்று ஒன்று அப்படியே ரிங் வந்து அப்படியே போட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிங் போடுறாங்க. லைக் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அவங்கள மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இருங்க நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மாதிரி பிக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. அவங்கள அப்படியே உங்களுக்கு பிடிச்சி நிறுத்தலான்னு பார்ப்பாங்க. பட் நீங்கள் நிற்கவே இல்லை. ஒரு கிஸ் கொடுத்துட்டு லைக் லாஸ்ட்டில் வந்து ஜேகேக்கு வந்து ஒரு பிக் பண்ணிவிட்டு எடுக்கலாம் போகும்போது ஜேகே வந்து அவங்களோட நெக்கில் வந்து ஒரு கையை வச்சு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. ஜேகே எப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு புஷ் பண்ணுறீங்க. லைக் அவர் கிஸ் பண்ணாலே உங்கள் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் தலைக்கு தான் போகுது. நீங்கள் வந்து கையை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவர் வந்து உங்கள் கையை பிடிச்ச தலையில் வைக்கிறாரு. நீங்கள் வந்து சைடாக பண்ணிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறீங்க. ஸோ அந்த மேரேஜ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்டா.